போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மாவஜி அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 9ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவை உலகின் எந்த சக்தியாலும் மீட்டெடுக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து கோரி அந்த யூனியன் பிரதேச சட்டப்பேரவையில் சில தினங்களுக்கு முன்னர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாது என்பதை பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார். அர்ச்சனா பட்நாயக் தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி ஆவார். 1948ஆம் ஆண்டு தலைமை தேர்தல் அதிகாரி பொறுப்பு உருவாக்கப்பட்டது. அது முதல் தலைமை தேர்தல் அதிகாரிகளாக வட மாநிலங்களை சேர்ந்த தமிழக பிரிவு ஆண் IAS அதிகாரிகளே பணியாற்றி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி ஆவார். தேவைப்பட்டவர்களுக்கும் எனக்கு தெரியாதவர்களுக்கும் நான் பார்த்திராதவர்களுக்கும் நீதிபதியாக என்னால் சேவையாற்ற முடிந்ததை விட மிக பெரிய ஆனந்தம் எனக்கு வேறு எதுவும் இல்லை என பணி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியான TY சந்திரசூட் 2022ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். தனது பணி காலத்தில் 500க்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை எழுதியுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீண்ட காலம் பதவி வகித்தவர் YV சந்திரசூட் ஆவார். கடந்த 1978 முதல் 1985ஆம் ஆண்டு வரை அவர் தலைமை நீதிபதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரின் மகனான TY சந்திரசூட்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த நிலையில் அந்த பதவியை தந்தையும் மகனும் வகித்தது உச்ச நீதிமன்ற வரலாற்றில் இதுவே முதல் முறை ஆகும். கோவையில் 2 நாட்கள் நடைபெற்ற பன்னாட்டு வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நிகழ்வில் ரூபாய் 115.35 கோடி மதிப்பீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது என்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தா.மோ. அன்பரசன் தெரிவித்தார். இது குறித்து அமைச்சர் தா.மோ. அன்பரசன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தமிழகத்தில் தென்னை நாரிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் ரூபாய் 2186 கோடிக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த தொழிலை மேம்படுத்தவும் இதை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் ரூபாய் 5 கோடியில் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி, பரமத்தி, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட 5 இடங்களில் ரூபாய் 42.38 கோடி மதிப்பில் கயிறு குழுமங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். அறிதிறன் பேசி தொழில்நுட்பம் பற்றிய ஒரு பார்வை. அறிதிறன் பேசி தொழில்நுட்பம் தகவல் பரிமாற்றத்தில் மிக பெரிய புரட்சியை செய்து வருகிறது. அதே நேரத்தில் 18 வயதுக்கு மேல் இருக்கும் குழந்தைகள், சிறுவர்கள் அறிதிறன் பேசிகள் மூலம் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகிறார்கள் என்கிற ஆபத்தும் அச்சுறுத்துகிறது. உலகிலேயே முதல் முறையாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலிய நாடு. 16 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் X வலைதளம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு ஆஸ்திரேலிய அரசு தடை கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறது. இந்தியாவின் சிறுவர்கள், வளரிளம் பருவத்தினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது குறித்து சமீபத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. லோக்கல் சர்க்கிள்ஸ் என்கிற சமூக ஊடக இணையதளம் அந்த ஆய்வை மேற்கொண்டது. நகர்ப்புற பெற்றோரில் பாதிக்கு பாதி பேர் தங்களது குழந்தைகள் சமூக ஊடகங்கள், OTT, ஆன்லைன் விளையாட்டுகள் ஆகியவற்றில் ஈடுபடுவதாகவும் அது அவர்களது செயல்பாடுகளில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். லோக்கல் சர்க்கிள்ஸ் நடத்திய ஆய்வின்படி 9 முதல் 17 வயது வரையில் உள்ள குழந்தைகள்
தினந்தோறும் 5 மணி நேரம் இணையத்தில் செலவழிப்பதாக 10% பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 37% பெற்றோர்கள் 3 முதல் 6 மணி நேரம் செலவழிப்பதாகவும், 39% பெற்றோர்கள் 1 முதல் 3 மணி நேரம் செலவழிப்பதாகவும், 9% பெற்றோர்கள் 1 மணி நேரம் செலவழிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் நடவடிக்கைகளிலும் செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை இணைய பயன்பாடு, குறிப்பாக சமூக ஊடக பயன்பாடு ஏற்படுத்துகிறது என்று கவலை தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகள் பொறுமை இல்லாமலும் சிறிய விஷயத்துக்கு கூட எரிச்சல் அடைவதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அறிதிறன் பேசி மூலம் சமூக ஊடக பயன்பாட்டில் அதிகமாக ஈடுபடும் குழந்தைகள் பள்ளிக்கூட பாடங்களில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது ஆய்வு தெரிவிக்கும் இன்னொரு செய்தியாகும். பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தால் அது குறித்த அனைத்து விவரங்களையும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. பாம்பு கடியை அறிவிக்கை செய்யப்பட்ட பாதிப்பாக அறிவித்து அரசு இதழிலும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 கீழ் பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய பாதிப்புகளில் ஒன்றாக மாநில அரசு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. எதிர்வரும் 2030க்குள் பாம்பு கடி இறப்புகளை பாதியாக குறைப்பதற்கான விரிவான செயல் திட்டத்தை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வகுத்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 13,000 பேருக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. காய்ச்சல் பாதிப்பு, மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு 104 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். மாநிலம் முழுவதும் மருத்துவ கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும், குறிப்பாக வீடுகள் தோறும் கண்காணிப்பை முன்னெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் சிறுபான்மை கல்வி நிறுவன அந்தஸ்தை ரத்து செய்து உச்ச நீதிமன்ற 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு கடந்த 1967 பிறப்பித்த தீர்ப்பை உச்ச நீதிமன்ற 7 நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்து உத்தரவிட்டது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் அமர்வில் 4 பேர் மற்றும் 3 பேர் என்ற பெரும்பான்மை அடிப்படையில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆசியான் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்தல், மியான்மரில் தொடர்ந்து வரும் அரசியல் உள்பட சமகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்தார். சிங்கப்பூரில் நடைபெற்ற 8வது ஆசியான் இந்தியா வட்டமேஜை மாநாட்டில் அவர் பங்கேற்றார். உலக மக்கள் தொகையில் 1/4 மேலான மக்கள் தொகையை கொண்ட இந்தியா மற்றும் ஆசியானில் எழும் தேவைகள் சர்வதேச பொருளாதாரத்தில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்தார். மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, புருனே, கம்போடியா, இந்தோனேஷியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் ஆசியான் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. தையல் கடைகளில் பெண்களுக்கு ஆடை அளவெடுப்பது, பெண்களுக்கு முடி திருத்தம் செய்வது, உடற்பயிற்சி நிலையங்களில் பெண்களுக்கு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட ஆண்களுக்கு தடை விதித்து சட்டம் இயற்ற உத்தரப்பிரதேச அரசுக்கு அந்த மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்ய முடிவெடுத்துள்ளது. உலகின் வல்லரசு நாடுகளின் பட்டியலில் இணையும் தகுதியுடன் இந்தியா உள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இப்போது உலகின் வேறு எந்த நாட்டையும் விட வேகமாக இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அடுத்தடுத்த ஆட்டங்களில் சதம் விளாசிய முதல் இந்தியர் என்ற சாதனையை தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் படைத்துள்ளார். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று அழைக்கப்படும் தலைமை செயலர் பொறுப்பில் தனது தேர்தல் பிரச்சார குழு மேலாளர் சூசன் வைல்ஸை நியமிக்க இருப்பதாக அந்த நாட்டின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதிபரின் முதல் நிலை உதவியாளராக செயல்படும் சக்தி வாய்ந்த அந்த பதவிக்கு ஒரு பெண் நியமிக்கப்படுவது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் சுமார் 70% பெண்கள்,
மற்றும் குழந்தைகள் என்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஐநா மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வசிக்கும் அகதிகள் அந்த நாட்டவர்களை மணந்திருந்தால் அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை அளிக்க வகை செய்யும் அதிபர் ஜே பைடனின் திட்டத்தை டெக்சாஸில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை பேராசிரியர் மா. செல்வராசனுக்கு முதல்வர் மு. க. ஸ்டாலின் வழங்கினார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முக்கியத்துவம் கருதி தனது பெயரிலான அறக்கட்டளையை முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி நிறுவினார். இதற்காக ரூபாய் 1 கோடி சொந்த நிதியை வைப்பு தொகையாக அளித்து அதிலிருந்து பெறப்படும் தொகையை கொண்டு விருது வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி.